ஆமா, நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? புனேல. அங்க ஒரு கம்பெனில மேனேஜரா ஒர்க் பண்றேன். இப்போ ஒய்ஃபோட விஷயத்துக்காக தான் நான் லீவ் எடுத்து வந்திருக்கேன். திங்கட்கிழமை நான் திரும்பி போயாகணும். ஓ, நான் இங்கே தான் ஒர்க் பண்றேன். ஓ, உங்களுக்கு குழந்தைங்க? எங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சு 2 மாசம் தான் ஆகுது. ஓ, இந்த நேரத்தில் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கறது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஐயோ, நாங்க ட்ரீட்மெண்ட்காக வரல. நான் தான் சொன்னல, டாக்டர் என்னோட ஃப்ரெண்டுன்னு. எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த காலத்தில் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுறதெல்லாம் அப்படி ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை. யாருக்கும் எப்போ வேணாலும் அதுக்கான தேவைகள் ஏற்படும். ஜுரத்துக்கு மாத்திரை வாங்க போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் எதையும் பார்க்கணும். என்னாச்சு சமையல்? என்னாச்சு உனக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, வாஷ்ரூம் எங்க இருக்கு? அங்க இருக்கு சார். வா. என்னாச்சுங்க? எங்க ஒரு கப்பல் இருந்தாங்கல்ல, நம்மள மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக டாக்டர் பார்க்க வந்திருக்காங்க. திடீர்னு அந்த பொண்ணுக்கு வாமிட் வந்துருச்சு. பிரெக்னெண்டா இருப்பாள்னு தோணுது. மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் ரொம்பவே வீக்கா இருக்கிற இந்த நேரத்துல தான் இப்படி கர்ப்பம் ஆகணும். நான் அந்த ஆளுடைய ஒய்ஃப் கிட்ட பேசினேன். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை மாதிரியே தான் அவருக்கும் இருக்குன்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. சந்தேக வியாதி. இப்ப அந்த ஆளுக்கு தெரியாம பொண்டாட்டிக்கு தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு இங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க. தன்னோட பிரச்சனை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக சுயமா அவங்களா வராத வரைக்கும் இந்த வியாதியை தீர்க்க முடியாது பாலா. சரி, அது அவங்களோட பிரச்சனை. டாக்டர் என்ன சொன்னாரு? வழக்கம் போல அட்வைஸ் தான். புருஷனை நல்லபடியா பாத்துக்கணும், அவருக்கு கோபம் வர மாதிரி எதுவும் பண்ணாதீங்க, செய்யாதீங்க, அப்படி இப்படின்னு எல்லாமே சொன்னாரு. சரி, உங்ககிட்ட என்ன சொன்னாரு? டாக்டர் இனிமே வர வேண்டாம் அப்படின்னு சொல்ற வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் கண்டினியூவா வர சொல்லியிருக்காரு. அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்கிற மெடிசன்ஸை தவறாம சாப்பிட சொன்னாரு. சரி வா, நாம கிளம்பலாம். இப்போ ஓகே தானே? டாக்டர் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிருக்காரு. உள்ள போய் பாருங்க. பாப்பலாம். என்ன விஷயமா? சூரஜுக்கு என்ன பிரச்சனை? சாரி டாக்டர், சூரஜுக்கு இல்ல, எனக்கு தான் ப்ராப்ளம். ரியலி? ஆனா இங்க பார்த்தா உங்களுக்கு தான் என்னோட ட்ரீட்மெண்ட் தேவை போல. சரி, நீங்க சொல்லுங்க, உங்க 2 பேருக்குள்ள என்னதான் பிரச்சனை? இவ அடிக்கடி டென்ஷன் ஆகுறா டாக்டர். சடனா ரொம்ப கோவம் பண்ணா. பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கே தெரியாம அவள் டென்ஷன் ஆயிடா. என்னம்மா, உங்க ஆசைகள் எதையும் நிறைவேற்றாத எப்ப பார்த்தாலும் வேலைன்னு சொல்லி ஒதுங்கி போற ஒரு போரிங்கான ஆளா சூரஜ்? அப்படி எந்த குறையும் எனக்கு இது வரைக்கும் ஃபீல் ஆகல. அப்புறம் என் லைஃப்ல நான் ஆசைப்பட்டது எல்லாமே இது வரைக்கும் எனக்கு கிடைச்சிருக்கு. எல்லா சௌபாகியங்களையும் அனுபவிச்சுதான் நான் வளர்ந்துருக்கேன். சூரஜும் என்ன ரொம்ப ஆத்மாவா நேசிக்கிறாரு. அந்த சௌபாகியங்களுக்கு இது வரைக்கும் எந்த குறையும் வரல. தொட்டதெல்லாம் பொண்ணாக்கக்கூடிய சௌபாகியம் கிடைச்ச மிடாஸ் ராஜா மாதிரி அவருக்கு பிரச்சனை உண்டானதே அவருக்கு கிடைச்ச வரம்தான். அதனால எல்லா சௌபாகியங்களும் கிடைச்சா கூட பிரச்சனை தீராது. அங்கிருந்து வேற மாதிரி ஒரு பிரச்சனை ஆரம்பமாயிடும். நீங்க இப்ப சொன்னீங்கல்ல டாக்டர், டென்ஷன், அதான் அவளோட பிரச்சனையே. சும்மா உட்காந்துக்கிட்டு எதையும் நினைச்சு டென்ஷன் ஆயிடுவா. சம்பந்தமே இல்லாம கோவப்படுவா. சில நேரத்துல என்னால எதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஒரு விதமான சாலிட்யூட். யாரையும் பார்க்காம யார்கிட்டையும் பேசாம தனியா இருக்கணும் தோன்ற ஒரு டெண்டன்சி. ஃபேமிலிக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ரொம்ப மோசமா இருக்கா என்ன? சொந்தத்துல பிரச்சனையா? அப்படி இருந்துச்சுன்னா சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு மேரேஜுக்கு முன்னாடி வந்திருக்கா? பிரச்சனைகளை பகிர்ந்துக்கிட்டோம்னா அதுல இருந்து வெளியில வந்துடலான்னு பழமொழிகள் சொல்லுது. சமிலி பேசுவா டாக்டர், நான் வெளியில வெயிட் பண்றேன். சூரஜ், உங்களுக்கு தெரியாத எந்த விஷயமும் நான் சொல்றதுக்கு இங்க இல்ல.
நான் சமிலிகிட்ட பேசுகிறேன். அதுக்கப்புறமா நம்ம சேர்ந்திருந்து ஒன்றா ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம். அடுத்த மாதம் 17ஆம் தேதி டாக்டர் பார்க்கறதுக்கு திரும்ப புக் பண்ணியிருக்கேன். சனிக்கிழமை தான். நீயும் ஸ்கூலுக்கு லீவ் போட வேண்டிய அவசியம் இருக்காது. என்னங்க? வண்டியோட சாவி நாங்க உட்காந்த இடத்துல மறந்து வச்சுட்டு வந்துட்டோம் போல இருக்கு. இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சூரஜ் சார், பாலா வா, சாவி கிடைச்சிருச்சு. பாக்கெட்ல தான் இருந்துச்சு. வா வந்து உட்கார். நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது கொஞ்ச நாள் ரிலாக்ஸேஷன் தெரப்பி எடுத்துட்டோன்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். இதெல்லாம் ஒரு பெரிய வியாதின்னு நம்ம சொல்லவே முடியாது. இது ஒரு விதமான நார்மல் சேட்னஸ் தான். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட மரணம் இல்லைன்னா விலகி போனது, இதனால் வர பிரச்சனை தான் இது. அந்த மாதிரி யாரோட மரணமோ அல்லது பிரிவோ ஏற்பட்டிருக்கா? சமிலி, என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. என் கண்ணை பார்த்து பேசினா உங்க மனசுல உள்ள எல்லா விஷயத்தையும் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்னால புரிஞ்சுக்க முடியும்னு நீங்க பயப்படாதீங்க. நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசுறேன், ஆனா எந்த பதிலும் உங்ககிட்ட இருந்து வரமாட்டேங்குதே. எனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. நான் இது எல்லாத்தையும் சகிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டு மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருக்கவங்களோட வழக்கமான டென்ஷன் தான் இது. இதுதான் எல்லா வியாதிக்கும் காரணம். அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் கணக்குப்படி ஆண்களை விட அதிகமாக டென்ஷன் அனுபவிக்கிறது பெண்கள் தான். அதுக்கான காரணம் நான் முதலே சொன்னல, விஷயத்தை உடைச்சு ஓப்பனாக பேசிட்டா பரிகாரம் உடனே கிடைச்சிரும். எனக்கு அப்படி டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. சில நேரம் என்னோட பிஹேவியர் சூரஜுக்கு கஷ்டமா இருக்கு, அவ்வளோதான். சூரஜை கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை. நான் சூரஜை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். அதுதான் உன்னோட முதல் பிரச்சனையே. உங்களுக்கு அவர்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா அவருடைய அன்பை இழந்துருவோமோன்னு உங்களுக்கு பயமா இருக்கு. அதுதான் இப்போ உங்களோட டென்ஷன் இல்லையா? உங்களோட இந்த டென்ஷன் உங்க மனசை மட்டும் தகர்க்கல. டிப்ரெஷன், ஓவர் டென்ஷன், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, விட்டு போகாத வேதனைகள், அது உடம்போட பல பாகங்களையும் பாதிக்கும். அஜீரண கோளாறு, முடி நரைச்சு போறது, இப்படி வயசாகிறதுக்கு முன்னாடியே வயசாக்குற இந்த நோய்கள் எல்லாமே இந்த டென்ஷனால தான் வருது. இந்த மாதிரி சின்ன வயசுலயே முதுமையோட பாதிப்பு தேவையா? குழந்தைங்க மேல உங்களுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கா?
குழந்தைங்கள பார்க்கும்போது அல்லது குழந்தைங்களோட படங்களை பார்க்கும்போது ரொம்ப எமோஷன் ஆவீங்களா? மனசுக்குள்ள உள்ள விஷயங்களை ஓப்பனாக சொன்னால் மட்டும்தான் எனக்கு உங்கள் விஷயத்தில் ஏதாவது உதவி பண்ண முடியும். ஆனால் உண்மை மட்டும் சொல்லணும். அதை என்னால சொல்ல முடியாது. விஷயம் தெரியாமல் உங்களுக்கு என்னால் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியாதுமா? அந்த விஷயம் சூரஜுக்கு தெரிஞ்சா அவருக்கு தெரிவிக்கிறதுக்கு இல்லை, நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஒருவேளை சமிலி சொல்ல போகிற விஷயம் உங்கள் குடும்ப வாழ்க்கையே கெடுத்துரும்னா அது நிச்சயமாக சூரஜுக்கு தெரியாது. நாளைக்கு டிக்கெட் விஷயம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. கோயம்புத்தூர் வரைக்கும் போக வேண்டியிருந்தது, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டிக்கெட்டை முன்னாடியே புக் பண்ணிட்டீங்கல்ல? ஆ, நான் டிக்கெட் புக் பண்ணியிருந்த ட்ரெயின் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ட்ரிப்பை கேன்சல் பண்ணணுமா? என்ன இருந்தாலும் நாளைக்கு போகாமல் இருக்க முடியாதுல்ல. அதான் சுமேஷோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி டிக்கெட் ஓகே பண்ணிட்டேன். அப்படின்னா ஜோனி ஒரு 2 நாளைக்கு தள்ளி போட்டிருக்கலாம்ல? முடிஞ்ச அளவுக்கு என்ன இங்கிருந்து சீக்கிரமா துரத்தி அனுப்பணும்னு நினைச்ச ஆள் தானே நீ எப்படி சொல்ற? அந்த அளவுக்கு டென்ஷனோட போறீங்களேன்னு தான் நான் அப்படி சொன்னேன். மற்றவங்க எல்லாம் சாப்பிட்டாங்களா? அவங்கெல்லாம் முன்னாடியே சாப்பிட்டுட்டாங்க. அப்பா அப்பா சாப்பிடலையா? அவர் பசிக்கலன்னு சொன்னாரு. நீ போய் அப்பாவையும் கூட்டு வா. போ. அட போ. வாங்க மாமா, வாங்க. நீங்க என்னப்பா சாப்பிடாம படுத்துட்டீங்க? கொஞ்சம் நல்லாவே நைட்ல சாப்பிடணும்னு தோண மாட்டேங்குதுப்பா. உட்காருங்க. பாலா, அப்பாவுக்கும் பரிமாறு. உட்காருங்கப்பா. இல்ல, ஜெகதம்பா தூங்கிட்டால. அட, நீங்க எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? என்ன பயம்? இது பயம் இல்லப்பா. அன்னத்துக்கு முன்னாடி அவமானப்படக்கூடாதுன்னு தான் முன்கூட்டியே யோசிச்சு சொல்றேன். பாலா, இனிமே அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறம் மற்றவங்க எல்லாம் சாப்பிட்டா போதும். மாமா, இனிமே உங்களை யாரும் தள்ளி வைக்க மாட்டாங்க. நீங்க உட்காருங்கப்பா. உட்காந்து சாப்பிடுங்கப்பா. இன்னும் 2 நாள்ல இவன் ஊருக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் என் நிலைமை பழையபடி மாறிடும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இதோ இவகிட்ட சொன்னா போதும். பாலா என்கிட்ட சொல்லிடுவா. அடுத்தது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இங்க பாரு டேய், முடிஞ்சா இவளை இங்க தங்க வச்சு கஷ்டப்படுத்தாம உன் கூடயே இவளை கூட்டிட்டு போயிடு. எனக்கும் அவளை அங்க கூட்டிட்டு போகணும்னு தான் ஆசைப்பா. ஆனா அங்க போயிட்டா நான் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் இவ தனியா தான் அங்க இருப்பா. அதனால பிரசவம் முடிகிற வரைக்கும் இவ இங்கே இருக்கட்டும். இங்க இருந்து அவங்க அம்மா வீட்டுக்கு அடிக்கடி போவா. அப்புறம் வேலைக்கு போறதுக்கும் இணைஞ்சல் இருக்காதுல்ல. ஸ்கூல்ல பசங்க கிட்ட பேசி பழகும் போது இவளுக்கு எந்த சமயத்துல ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும். வேலைக்கு தானே நீ போகணும், தாராளமா போகணும் ஒரு வார்த்தை நான் சொன்னதுனாலதான் இப்போ இவன் என் கூட வந்திருக்கா. அப்ப நான் கொடுத்த வார்த்தையை காப்பாத்தணும்ல. அதை விடுங்க, நீயும் சாப்பிட வேண்டியது தானே. நீங்க சாப்பிடுங்க. ஏய், அது சரிப்பட்டு வராது. நீ உக்காரு. இல்லங்க, நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிடுறேன். சரிப்பட்டு வராது. கர்ப்பமா இருக்கிற சமயத்துல நேரத்துக்கு சாப்பிடணும். நான் பரிமாறுறேன். அதெல்லாம் வேண்டாங்க, விடுங்க. ஒரு புருஷன் தன் பொண்டாட்டிக்கு பரிமாறும் போது என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. எதுக்கு என்ன அப்படி பாக்குறீங்க? ஜெகதம்பா இங்கிருந்து ஏதோ மறைஞ்சிருந்து பாக்குற மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ள பயம். பார்த்தா என்ன? அவ பார்த்தா நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. அந்த நிமிஷமே அவளுக்கு அட்டாக் வந்து போய் சேர்ந்துருவா. அப்பா நீங்க அங்கேயே உட்காந்து சாப்பிடுங்க. இல்லப்பா, நீயும் நாளைக்கு கிளம்புற. 1 மாசம் கழிச்சு தானே வருவ. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. நான் அந்த பக்கம் போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. நீங்க
என்கிட்ட அன்பா நடந்துக்கிறத பார்த்ததும் அவருக்கே வெக்கம் வந்துருச்சு போல இருக்கு. அதான் எஸ்கேப் ஆயிட்டாரு. எனக்கு உன்னை விட்டு போகணும்னு தோணவே இல்லை. இப்போ இருக்கிற வேலையை தொலைச்சிடாதீங்க. அங்க இருந்துகிட்டே இங்க ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணுங்க. அப்படி செஞ்சா பிரிஞ்சிருக்கிற வேதனை நம்ம 2 பேருக்குமே ஏற்காதுல்ல. எங்கேயும் ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பார்க்கலாம். இது என்ன ஸ்லோ மோஷன்? சாப்பிடு. என்ன அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, என்னதான் அப்படி யோசிக்கிறீங்கன்னு கேக்குறேன். கொல்ல போறத பத்தி. யாரு? உன்னதான். அதோட உன் தொந்தரவே இருக்காதுல்ல. அந்த நல்ல நாளுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த நரக வேதனையை அனுபவிக்க வேண்டாம்ல. அப்போ உன் கதையை இப்பவே நான் முடிச்சிடறேன்டி. உங்களுக்கு இந்த பேச்சு மட்டும் தான் இருக்கு. ஒரு ஆளை கொல்ற அளவுக்கு தைரியம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். தைரியம் இருக்கா இல்லையா இப்ப நான் உனக்கு காட்டுறேன். இங்க பாருங்க, ஒரே அடியா நீங்க என்ன கொல்லுங்க, இல்லன்னா நான் உங்களை கொன்றுவேன். சும்மா கத்தாதீங்க. தற்காப்புக்காக கொன்னுட்டேன்னு சொல்லி நான் தப்பிச்சிடுவேன். எதுக்குங்க இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க? ஒரு நாளாவது நல்ல மனுஷனா வாழ்ந்துட்டு செத்து போங்க. நான் இப்ப மட்டும் என்னடி மிருகமா இருக்கேன்? மிருகங்களுக்கு கூட யார்கிட்ட என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க, வேணும் பார்த்து கத்துக்கோங்க. அவன் இப்படி திருந்திருவான்னு யாராவது நினைச்சு பாத்தீங்களா? அவனை அவளோட அண்ணன் கல்ஃபுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னதும் மாமியார் வீட்டோடவே இருந்துடலாம்னு நினைச்சிருப்பான். குடும்பத்துல ஒருத்தன் திருந்திட்டாங்கிறதுக்காக எல்லாரும் அப்படி ஆயிருமா என்ன? இந்த பாழா போன கூட்டத்துல இருந்து அவன் மட்டுமாவது தப்பிச்சானே. அப்படியெல்லாம் எவனை இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ என்னடி ஒரு டைப்பா பாக்குற? எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்காதீங்க. 2-3 நாளாவே நீங்களும் அந்த சுமேஷும் உங்க அம்மாவும் சேர்ந்து பெரிய மாஸ்டர் பிளான் பண்றது எனக்கு தெரியும். ஆமாமா, பெரிய மாஸ்டர் பிளான் தான் பண்ணிருக்கோம். அது இந்த வீட்ல பொது பிரச்சனையா இருக்கிற உன்னை எப்படி தீர்த்து கட்டணும்னு தான். அதுக்கு இதெல்லாம் தேவையே இல்ல. இங்க பாருங்க, 2 விரல வச்சு இந்த குறவலைய அப்படியே நெரிச்சா போதும். ஆனா எங்க நடக்கிறதெல்லாம் அதுக்கான டிஸ்கஷன்லாம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னங்க இங்க பாருங்க, ஏகப்பட்ட மோசமான வேலையெல்லாம் செஞ்சுட்டு கண்டவங்க கிட்ட எல்லாம் அளவுக்கு அதிகமான சாபத்தை வாங்கிட்டு இருக்கீங்க. இனிமேலாவது அந்த கீழ்த்தனமான மனசை கொஞ்சம் மாத்துங்க. அதுக்கு நான் இப்ப என்ன செஞ்சுட்டேன் நீ இப்படி குதிக்கிற? அப்படி ஏதாவது நினைப்பு உங்க மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா அதை செய்யாதீங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். 5-6 வருஷமா நானும் உங்க கூட தானே இருக்கேன். நான் சொல்றேன், இந்த ஒரு விஷயத்தையாவது நீங்க கேளுங்க. எனக்கு நீங்க அன்பா ஆதரவா இருக்க வேண்டாம். புருஷன்னு சொல்லிக்க எனக்கு நீங்க வேணும். எக்கு தப்பா ஏதாவது செஞ்சு தொலைச்சிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உங்களை விட்டா இந்த உலகத்துல எனக்கு வேற எந்த உறவும் இல்லைங்க. அப்ப என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்க? நாளையில இருந்து பாலான்ற தலைவலி உங்களுக்கு இருக்காதுமா. வேணுவ முந்தானையில முடிச்சு வச்சுக்கிட்டு என்ன கிச்சனுக்குள்ள அடைச்சு வைக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா போல இருக்கு. இந்த ஜெகதாம்பா சாகிற வரைக்கும் இந்த வீட்டோட சாவிய யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டா. ஒருவேளை அந்த அதிர்ஷ்டம் நீ கட்டிக்கிட்டு வர்ற பொண்ணுக்கு இருக்கலாம் போல இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்றதா உத்தேசம்? எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லு. பிளான் நல்லா தான் இருக்கு. ஆனா வேணுவோட உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட விழக்கூடாது.
உன்னை வெண்ண திருடன் கிருஷ்ணன் சொல்றது சும்மா இல்ல. எவ்வளவு பெரிய சோதனைக்கு வழியா நீ என்னை கொண்டு போயிட்டு கொடுமை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு மனசுடைஞ்சு போயிருக்கிற நிலைமையில நான் உன்னை கூப்பிடும் போது நீ என்னை திரும்பி கூட பார்க்கலையே. அதான் உண்மை. நான் உன்னை வெறுத்து ஒதுக்கிட்டேன். என்ன ஒரு மிருகத்தோட தள்ளி விட்டுட்டு நீ தலை நிமிர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கல்ல, எனக்கு எதுக்காக இப்படி சோதிக்கிற? எல்லா கஷ்டத்துக்கும் நடுவுல நீ எனக்குன்னு சேர்த்து வச்சிருக்கிறது சந்தோஷத்தோட இப்படி ஒரு பரிசு நீ கொடுப்பேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. என்னோட சந்தோஷத்தை நீ திரும்ப தந்துட்ட. நீ இப்பவும் என் கூட தான் இருக்கன்னு எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. பாலா, பாலா, எப்பவுமே நான் எந்திரிச்சு வரும்போது பாலா இங்க இருப்பாளே, இன்னும் அவ எந்திரிக்கல. பாலா, என்ன விஷயம் நீ? இல்ல, நீ இன்னைக்கு கிளம்புறல்ல, அதான் காலையில எழுப்பி விடணும்னு அவ சொல்லியிருந்தா. நான் இன்னைக்கு எழுந்துக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பாலா, அண்ணி அவ சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டா போல இருக்கே. எப்பவுமே அவ இந்த நேரத்துல கிச்சன்ல தான் இருப்பா. பாலா, 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 டேய் என்னடா வேணும்? எங்களை நிம்மதியா தூங்க விட மாட்டியா? பாலாவ ஆளை காணோமா? அது சரி, சின்ன குழந்தை பாரு காணாம போறதுக்கு. என்னம்மா என்னாச்சு? டேய் பாலாவை காணாண்டா. பாலா நீ எங்க போனாங்க? வேணாண்ணா, உங்களுக்குள்ள மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? ஏய் நீ சும்மா இருடா, எங்களுக்குள்ள அப்படி எந்த பிரச்சனையும் இல்லடா. என்னாச்சு? காலங்காத்தால எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருக்கீங்க. சதீசண்ணா, வேணும்ண்ணா காலையில ஏஞ்சி பார்க்கும்போது பாலா நீ காணுமா? காணமா? ஆமா, அவ எங்க போனா? அதே கேள்விதான் நாங்களும் இப்ப கேட்டுட்டு இருக்கோம். இல்ல, நான் எல்லா இடத்துலயும் பார்த்தேன், எங்கேயும் காணும். அப்படியே அந்த ஏரியில பார்க்க வேண்டியது தானே. அவ எதுக்கு காலங்காத்தால எந்திரிச்சு ஏரிக்கு போகணும்? ஏதாவது கனவு கண்டு தூக்கத்திலேயே நடந்து போய் ஏரியில விழுந்துட்டாலும் என்னமோ. அத்தை, உங்க கருணாக்க வச்சுட்டு எதுவும் சொல்லாதீங்க. எனக்கு கருணாக்குன்னு யாரை சொன்னா? ஒரு வேளை நடந்திருக்கலாம் தானே சொன்னேன். இங்க பாரு வேணு, பாலாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவங்க வீட்டில் சும்மா இருப்பாங்களா சொல்லு? இங்க பாரு, டெய்லி காலையில் 9 மணி ஆனா பாலாவோட அண்ணன் ஹரி கால் பண்ணுவான். இப்போ அவன் அண்ணனுக்கு என்ன பதில் சொல்றது? நீயும் சேர்ந்து என்ன டென்ஷன் கொடுத்தாத. இங்க பாரு, அவ காணாம போயிட்டா நீ மட்டும் இல்லடா, நம்ம எல்லாரும் மாட்டிக்குவோம். நம்ம எல்லாருக்கும் ஆப்படிக்கிறதுக்காக அவ வேணும்னே எங்கேயாவது போய் தொலைஞ்சிட்டான்னா பெரிய பிரச்சனையாயிடும். முதல்ல நீதாண்டா மாட்டுவ. அதுக்குள்ள அவளை உயிரோடவோ பணமாவோ எங்கேயாவது போய் கண்டுபிடிங்கடா. பாலாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீங்க இன்னைக்கு ஊருக்கு போக முடியாது. 2 மணிக்கு தானே ட்ரெயின். இப்ப என்ன மணி 7 ஆச்சு. ட்ரிப்பு கேன்சல் ஆனா பரவாயில்ல, விட்டு தள்ளு. ஆனா
அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இப்படி ஆளாளுக்கு வாயிலேயே இங்கே பேசிட்டு இருந்தா எந்த பிரயோஜனம் கிடையாது. வா நம்ம போய் தேடலாம். மாலா, அட அங்க பாருங்க. காலங்காத்தால மனுஷனை டென்ஷன் பண்ணி விட்டாளே. என்னாச்சு? எல்லாரும் ஏன் இங்க வந்து நிக்கிறீங்க? நீ நல்ல வேலை பார்த்த பாலா. இங்க பாரு, என் கொழுந்தனாருக்கு இப்பதான் உயிரே வந்துச்சு. என்ன விஷயங்க? ஓ, பாலாவை காணோன்னு நீங்களா தேட ஆரம்பிச்சிட்டீங்களா? காலையில எந்திரிச்சா நீங்க எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. அப்பா மட்டும்தான் முழிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்பெல்லாம் எனக்கு தூக்கம் வரது இல்லையே. பாலா வந்து என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க மாமான்னு சொன்னா அதான் கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். நீங்க சொன்னீங்கல்ல இங்க கிருஷ்ணர் கோயில் இருக்குன்னு, அங்கதான் போயிட்டு வரும். ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நான் 2-3 தடவை உங்களை எழுப்பினேன். நீங்க எந்திரிச்சா தானே? திடீர்னு உன்னை காணோனதும் ஒரு நிமிஷம் நான் அப்படியே ஆடி போயிட்டேன். நான் எங்கேயோ ஓடி போயிட்டேன்னு நினைச்சீங்களா? அது பாலா இனிமே உன்னை விட்டு எங்கேயும் ஓடி போக மாட்டா. அப்போ நம்ம போலாமாண்ணே? வா. டேய், நீங்க எங்க போறீங்க? உள்ளதான் பல்லு வேலைக்கு குளிக்கணும் இல்லப்பா. அப்புறம் உன்னை கூட்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்ல வேற விடணுமே. வண்டியை நேத்தே ரெடி பண்ணி வச்சாச்சு. வண்டியா? அதுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல டிராப் பண்ணணும்ல, அதுக்கு தான். என் ஃப்ரெண்டோட வண்டி தான். அவன் பாண்டிச்சேரி வரைக்கும் போயிருக்கான். அவன் வர்றதுக்கு எப்படியும் 1 வாரம் ஆகும். அவன் வர்ற வரைக்கும் வண்டி என் பொறுப்புல தான் இருக்கும். கடைவீதியில் ஒரு ஆட்டோ பிடிச்சா அழகா ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம்ல. அட, நம்ம கிட்ட வண்டி இருக்கும்போது எதுக்காக ஆட்டோல போனோம்? சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வா. காணாம போனால் திரும்ப கிடைச்சிட்டால. இங்கே நின்னுக்கிட்டு இருந்தா எப்படி? போய் ரெடி ஆகுங்க. நீ போனதுக்கு அப்புறம் இவ இங்க இருக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லப்பா. வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு இந்த வீட்டுல எப்படி இருக்க முடியும்னு நீயே சொல்லு பார்க்கலாம். பாலா அவ வீட்டுல இருந்து வேலைக்கு போகட்டும். லீவ்ல நீ வரும்போது கையோட இவளையே சேர்த்து கூட்டிட்டு வந்துரு. பொறுக்க போற குழந்தையோட அதிர்ஷ்டம் தான் என்னோட இந்த மாற்றத்துக்கு காரணம் நினைச்சிட்டு இருக்கேன். அதனால பாலாக்கு எங்க இருந்தா மனசுக்கு சந்தோஷமோ அங்கேயே இருக்கட்டும். எல்லாம் உன் முடிவு தான். அதுக்கு நான் எந்த மறுப்பும் சொல்ல மாட்டேன். அப்பா சொன்ன மாதிரி உனக்கு உன் வீட்டுக்கு போகணும்னா தாராளமா போய் தங்கிக்க. அப்புறம் நான் திரும்ப ஊருக்கு வரும்போது உன்னை வந்து கூட்டு வரேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நல்லா நடக்குமா. சந்தோஷமா நீ அவனை வழி அனுப்பிட்டு வா. சரி வா. சதீஷண்ணே. டேய், நீயாடா? கொஞ்சம் மெதுவா கூப்பிட்டுருக்கலாம்ல. அப்படியே பயந்துட்டு தெரியுமா? எதுக்காகனே தேவையில்லாம பயப்படுறீங்க? உனக்கு வேணா இது சாதாரணமா தெரியல. ஏன் சொல்றேன்னா, உனக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய இருக்காங்க. சும்மா பேச்சுக்கு தாண்டா நான் என்ன பெரிய யானை புலினால சொல்லிக்கிட்டு தெரியுறேன். ஆனா இப்படி ஒரு விஷயத்துல இறங்கும் போது தான் மனசு துடியா துடிக்குது. ஒரு 4 பெக்க உள்ள தள்ளி இருந்தேன்னா சும்மா ஸ்ட்ரென்த்தா இருந்திருப்பேன். அப்போ நீ ஒரு வேலை செய். நீ வர வேண்டாம், நான் வேற ஆளை ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நம்ம ஒன்னா சேர்ந்தாண்டா ஒரு விஷயத்தை முடிவு பண்ணியிருக்கோம். இப்ப தேவையில்லாம என்ன கழட்டி விட்டுறாத. அப்புறம் ஒன்று தெரியுமா, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் முன்ன பின்ன தெரியாத 3வது ஆளுங்களை வச்சு பண்றது பெரிய தப்புடா. ஏன்னா அதுக்கப்புறம் அவன் நம்மளை பிளாக்மெயில் பண்ணான்னு என்ன பண்றது? ரகசியத்தை வெளியில சொல்லாம இருக்கிறதுக்கு அவன் பல லட்சம் பல கோடின்னு கேட்டா என்ன பண்றது? நமக்கு ஒரு பிரச்சனையும் வராதுண்ணே. அது எப்படி? நம்ம கையில தான் 5000 ரூபாய் கூட முழுசா இல்லையேண்ணே. அப்புறம் எதுக்கு பயப்படுற? ஓ, அப்படி சொல்றியா? அப்புறம் வண்டியில ஃபுல் டேங்க் டீசல் போட்டிருக்கல்ல? அதெல்லாம் இருக்கு. அப்புறம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக இந்த விஷயம் போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னா யாரை கூட்டிட்டு இந்த வண்டி இங்கிருந்து கிளம்பிச்சோ அந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டு போலீஸுக்கு தெரியவே கூடாது. வேலையை முடிச்சுட்டு திரும்ப வந்ததும் நம்ம வண்டியை எரிச்சு போட்டுருவோம். கொன்றுவேன். வண்டியோட விலை 5 லட்சம் ரூபாய் இருக்கும். அதை உன்னால கொடுக்க முடியுமா? ஐயோ, தேவையில்லாத விஷயத்தை பத்தி நீ எதுக்கு நான் யோசிக்கிறேன்? எல்லா விஷயத்தையும் நாம தான் சூப்பரா பிளான் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதே மாதிரி தான் நடக்கும். நீ சப்போர்ட்க்கு என் கூட நின்னா மட்டும் போதும். அது நான் சாகர வரைக்கும் உன் கூட தாண்டா இருப்பேன். ஒருவேளை செத்தாலும் இந்த வீட்டை விட்டு போக முடியுமான்னு தான் எனக்கு தெரியலடா. என்ன பண்றானுங்க? டேய்,
நீங்க இன்னும் போகலையா? வேணு கிளம்பிட்டான்ப்பா. இந்த ஆள் வராரு என்ன வேலை கிட்டு போயிருந்தா. இங்க பாருங்க, வேணும்னா உங்க மேல சிம்பத்தி காட்டிட்டான்றதுக்காக எங்களெல்லாம் நீங்க அதிகாரம் பண்ற வேலை வச்சுக்காதீங்க, புரியுதா? உங்ககிட்ட இருந்து வேற எதையும் எதிர்பார்க்கல. உங்களை பெத்து வளர்த்த ஒரு அப்பனா மரியாதை கொடுத்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும்டா. இங்க பாரு, வேணுவோட சப்போர்ட்ல நீ இங்க ஆட்டி படைக்கலான்னு கனவு மட்டும் கண்டாத. அவன் பூனே போனதுக்கு அப்புறமா இந்த வீட்டுல நாங்க தான் எல்லாமேங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்க. அதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இத்தனை நாள் பொண்டாட்டிக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருந்தேன். இனிமே உங்களுக்கு பயந்து வாழணும் போல இருக்கே. கடவுளே. அப்புறம் நீங்க கீழே வரணும்னு வேணு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காண்டா. அண்ணா நீங்க அப்பா கூட போங்க, நான் பேக் எடுத்துட்டு வரேன். சதீஷ், வேணு இனிமே திரும்ப வரமாட்டானா என்ன? என்ன அப்படி கேக்குற? நீ சொன்ன வார்த்தையில அப்படி ஒரு அர்த்தம் இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு விஷயத்த ரொம்ப விவரமாவெல்லாம் சொல்லவே தெரியாது. நான் ஒரு லோக்கல், அதனால உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறதுக்கு தெரியாது. அப்புறம் இனிமே என்கிட்ட நீ அதை எதிர்பார்த்துறாத, என்ன புரிஞ்சுதா? சரி சரி, இடத்த காலி பண்ண. எனக்கு லீவ் சீக்கிரம் கிடைச்சா 1 மாசத்துக்குள்ளே திரும்ப வந்துடுவேன். அப்படி அவசரப்பட்டெல்லாம் ஒன்றும் வர வேண்டாம், இங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்ப்பா. அந்த பயத்துல தானே வேணும் சீக்கிரமா வந்துருவேன்னு சொல்றான். நீ உள்ளபடி, உனக்கு சமைக்கிற வேலை இல்ல? எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் வந்தேன். எல்லாம் தின்னு தீர்த்துட்டியா? வேணு, அப்ப நம்ம கிளம்பலாமா? 15 நிமிஷத்துல போட்டு கிளம்பிடுடா. வழக்கமா சாப்பிட்டு குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேற போட்டை வர வச்சுதானே இங்க இருந்து கிளம்புவீங்க. அந்த பழக்கத்தை தான் நாங்க எப்பவும் மாத்தியாச்சுல்ல அண்ணி. டைமை வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் கிளம்பு. பாலா, அவ வந்து வழி அனுப்பினாதான் நீ போவியா என்ன? லேட் ஆகல, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கு நீ எங்க கிளம்பிட்ட? பாலா என் கூட தான் வரா. பூனேக்கா? பூனேக்கு இல்ல, ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும். அதுக்கெல்லாம் நீ ஒன்றும் போக வேண்டாம், அதான் சுமேஷும் சதீஷும் இருக்காங்களா, அவங்க போவாங்க. புருஷனை ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போய் ட்ராப் பண்ணிட்டு வர்றது அதுவும் தப்பா அத்தை? அவன் என்ன துபாய்க்கா போறான்? பூனேக்கு தானே போறான். அவன் கூட பாலா போனா என்ன பிரச்சனை? நீ போயிட்டு வாமா. நான் கம்பல் பண்ணதுனால தான் பாலா என் கூட வரேன்னு சொல்லியிருந்தா. இப்போ நீங்க பிரச்சனை பண்ணாதீங்க. பரவாயில்ல, அவளும் வரட்டும், வண்டி இருக்குல்ல. பாலா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் கூட வந்திருப்பேன்ல. திடீர்னு பிளான் பண்ணதுக்கா? ஓம் புருஷனாடி பூனேக்கு போறான், நீ உள்ளபடி. இந்த பேக் எதுக்கு? அவருடைய பேக் தான் இங்க இருக்கே. இது என்னோட பேக் தான், இதுல என்னோட பழைய ட்ரெஸ்ஸும் ஷூஸும் இருக்கு. ஆமா, இது எடுத்துட்டு எங்க போற? வெளியூர் போறேன், கொஞ்ச நாள் கழிச்சு தான் வருவேன். அப்பா நீங்க அதை எடுத்து போய் வைங்க. என்னோட பெட்டி அப்பா எடுக்க சொல்ற? அப்பனை மதிக்க தெரியாத இவனை மாதிரி ஆளுங்க முன்னாடி பெட்டியும் செருப்பையும் சொந்த அப்பா கிட்ட சொல்லி எடுத்துட்டு போறதுல கொஞ்சம் கூட வெக்கப்பட மாட்டானுங்க. ஒரு நாயை விட ரொம்ப கேவலமா நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆமா, நான் போயிட்டு வரேன். இருக்கட்டுப்பா, சந்தோஷமா நீ போயிட்டு வாப்பா. அண்ணி, நான் போயிட்டு வரேன். அப்படின்னா நான் இவனை டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். இங்க பாருங்க, உங்க கூட ஒரு பொண்ணு இருக்கான்றத மறந்துடாதீங்க. திரும்ப வர வழியில காரை எங்கேயாவது பார்க் பண்ணிட்டு குடிக்க கிளம்பிடாதீங்க. கொஞ்சம் சும்மா இருக்கியா? அண்ணாக்கா, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். போலாம். அப்ப எடுப்பா. நீ இதை எடுத்துக்கோ. சரி, நானே எடுக்கிறேன். இன்னும் ஒரு சந்தோஷம் பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தானே, தாராளமா சந்தோஷமா இருக்கட்டும். இதுதான் அந்த வண்டியா? வேற எதுவும் கிடைக்கல? இதுவே சுபாஷ் ஊருக்கு போறான்னு வாங்கிட்டு வந்தேன். இதா போடி, வண்டி எடு. நீங்க இருங்க, இந்த பெட்டி அங்க வச்சிருங்க. அந்த பெட்டி எப்படி கொடு. வாங்க, நீ உட்காருங்க.
சுமேஷ், அந்த ரிசர்வேஷன் டிக்கெட் எப்படி எங்கிட்ட கொடு. ஒருவேளை அங்கே இறங்கிட்டு அவசரத்தில் மறந்துட்டேனா? ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது எப்படி ஞாபகம் இல்லாமல் போக வேணும்? என் விஷயத்தில் அப்படி ஒன்றும் சொல்ல முடியாதுண்ணே. நீ டிக்கெட் இப்படி கொடுத்துறேன், பின்னாடி டென்ஷன் தேவையில்ல. அந்த டேஷ்போர்டில் தான் இருக்கும். இந்தா. டேய் சுமேஷ், ரிசர்வேஷன் டேட்டே மாறி இருக்கு. என்னண்ணா சொல்ற? டேட்டு மாறி போச்சா? எங்க காட்டுங்க. இன்னைக்கு 5 தானே தேதி? அட இன்னைக்கு 5ஆம் தேதி தான்டா. ஆனா இதுல பாரு 6ஆம் தேதின்னு போட்டிருக்கு. ஐயோ, மிஸ் ஆகி போச்சானே. என்னடா பண்ணி தொலைச்சிருக்க நீ? ஏன்டா நீ இதை வாங்கும்போது பார்க்கவே இல்லையா? அண்ணா சாரி, நான் நினைச்சிருந்தேன். நீ ஒரு சாரி சொல்லிட்டு போயிடுவ. லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு எவ்வளவு நாள் இங்க இருந்தா தெரியுமா? நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போய் டேட் ஏதாவது மாத்த முடியுமான்னு கேட்கலாமாங்க? முட்டாள்தனமா பேசாத பாலா. பாலா சொன்ன மாதிரி நம்ம ஒரு டைம் போய் பேசி பார்ப்போம் மேடா. அண்ணே, நீங்க பூனேல இருக்கவங்களுக்கு கால் பண்ணுங்க. ஏய், நீ பேசாத. என்னை எப்படா வேலையை விட்டு தூக்கலான்னு அந்த காரணம் தேடிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்றது? மாத்தி மாத்தி குத்த சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? சுமேஷ் சொன்ன மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லுங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்க நாளைக்கு போலாம். இது கன்ஃபார்ம் டிக்கெட் தானே, ஒரு பிரச்சனையும் வராது. ஒருவேளை நம்ம இன்னொரு நாள் சேர்ந்து தங்கி இருக்கணுங்கிறது கடவுளுடைய விருப்பம்னு நினைச்சுக்கிட்டா போதும். டென்ஷனை விட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகுங்க. இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அப்பா சரி வாங்க திரும்ப போலாம். வேணே, எப்படியும் நம்ம கிளம்பிட்டோம். கல்யாணம் ஆனதுல இருந்து நீங்க 2 பேரும் சேர்ந்து டூர் எதுவும் போனது இல்லைல்ல. இன்னைக்கு அதை ஒரு சான்ஸா எடுத்துப்போம். நாம பாண்டிச்சேரி போலாமா? நம்ம கையில தான் வண்டி இருக்கே. அப்படின்னா பாண்டிச்சேரிக்கெல்லாம் போக வேண்டாம்டா. நம்ம ஊரை விட பெருசா அங்க சுத்தி பார்க்கற இடம் வேற என்னடா இருக்காங்க? நாம அதிரப்பள்ளி போயிடலாம்டா. நீ என்ன சொல்ற பாலா? நீ சொன்ன மாதிரி நம்ம ஒன்னா சேர்ந்திருக்க கிடைச்ச இந்த சான்ஸை நாம செலிப்ரேட் பண்ணிடலாமா? அப்படின்னா வீட்ல கால் பண்ணி சொல்லிட்டு நம்ம அனு அக்காவையும் கூட்டிட்டு போலாம். அப்படின்னா இந்த ட்ரிப் கேன்சல். சுமேஷ், நீ வண்டி திருப்படா. இப்ப வீட்டுக்கெல்லாம் கால் பண்ணி சொன்னா டைம் போயிட்டே இருக்கும். அந்த இடத்துக்கு போகணும்னா உடனே கிளம்பணும். அப்பதான் சாயந்தரத்துக்குள்ள நம்ம திரும்ப வர முடியும். அப்ப இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லடா பாலா. நாம பாண்டிச்சேரி போய் வாட்டர் ஃபால்ஸை பார்க்க போறோம். சரி வண்டியில Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.